ஒரு நாள் வீட்டில் மாவில்லை அப்படின்னாவே இன்றைக்கி என்னடா பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுது. சடனாக முடிவு பண்ண என்னோட ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் வெண்பொங்கலும் சாம்பாரும். ஃபஸ்ட்டு வெண்பொங்கலுக்கு அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு ஊற வச்சுட்டேன். அப்படியே சைட் பை சைடாக சாம்பாருக்கும் கொஞ்சமாக பருப்பு ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போ வெண்பொங்கலுக்கு ரைஸும் பாசிப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சதும் மிளகு நல்லா வெடிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சிருந்த ரைஸும் சிப்பருப்பும் போட்டு நல்லா குக்கரில் ஒரு 5 விசில் விட போகிறேன். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இது வந்து 1 pot ரைஸ் மாதிரி சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே மாதிரி தான் சாம்பாரும் கூடவே எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் எல்லாமே போட்டு 2-3 விசில் வந்ததும் சாம்பாருக்கு கடைசியாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சோம்னா சாம்பார் ரெடி. பொங்கல் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் வாட்ச் பண்ணுங்கள். பாய்.